ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செகண்ட் கார் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் எடுத்துன்னு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா போடுற கார் எல்லாமே ஒரு 2 லேக் பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. 1.5 2 லேக்குள்ளே அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கார் எல்லாமே தேடி உங்களுக்காக போட்டுன்னு இருக்கேன். மறக்காமல் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நான் உங்களுக்கு லேட்டர் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு எஃப்சின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4 வருஷம் இருக்குது. அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸு. அப்புறம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிலாம் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு விண்டோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பவர் விண்டோ வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியோடு இருக்குது பேட்டரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே ஓரளவுக்கு நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த காரில் என்ன ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் இல்லை. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக டென்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயிண்ட் கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கார் நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முன்னாடி கொஞ்சம் டென்ட்டு அப்புறம் ஸ்க்ராட்ச் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓரளவுக்கு எல்லாமே சீட் குவாலிட்டி உள்ள அந்த இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியும் முன்னாடி மட்டும் தான் அந்த கொஞ்சோண்டு டென்ட்டு மட்டும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் அதுவும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனே மொத்தம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபா பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனு டோட்டலாக. அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் 19,000 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி கார் எல்லாமே பக்காவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% 65% கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டயரு. நீங்கள் அந்த கார் தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,60,000 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ப்ரைஸு. இந்த கார் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ தான் நியூவாக கிளச் பிளேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏசி அப்புறம் விண்ட்ஷீல்டு கிளாஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை இன்ஜினில். நீங்கள் இன்ஜின் ஒரு டைம் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பக்க கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரு எந்த விதமான குறையும் எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது கார் பார்த்தீங்கன்னா. வேறு என்ன உங்களுக்கு இன்னும் டீல்ஸ் என்ன தெரியணுன்னா மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு என்னோடய நம்பர் சென்ட் பண்ணுறேன். கால் பண்ணி கூட கேளுங்க, இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் யூடியூப்பில் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் இந்த கார் உங்களுக்கு வேணுமா இல்லையான்னு. இந்த காரு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் குயிக்காக வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்ட கார் எல்லாமே புக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 3 ஓனர் கண்டிஷனில் இருந்தாலும் கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. லைட்டாக முன்னாடி மட்டும் கொஞ்சம் டென்ட்டு கிராச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க, பார்க்க சொல்ல உங்களுக்கே தெரியும். டயரும் நல்லா குட் கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வண்டியில் எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் மட்டும் ஒரு 19,000 ரூபாய் கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த காரம் ஒரு 1,60,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் உங்களுக்கு அப்பயும் ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று 20 ஒரு 80, அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா கூட வச்சுங்க. மொத்தமாக பார்க்க போனால் கூட 1,90,000 ரூபாய்க்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள்.